வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை தீவிரமடைந்து வரும் நிலையில் புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்காவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனுடன் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் நாளை சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அவசர கதியில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதையில் பணியின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில ஊழியர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.98 இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் இஎஸ்ஐசி புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார். மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார். பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கம் இல்லை, இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது. அதை வைத்து மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. தற்பொழுது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக அதிகாரிகள் உடனிருந்தனர். திருக்கனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் பெயரை சூட்டுவதற்கு அமைச்சர் நமச்சிவாயம் நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 முறை முதல்வராகவும் சபாநாயகர், அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளில் வகித்தவர் ராமச்சந்திரன். புதுச்சேரி அரசியலில் முக்கிய தலைவராக திகழ்ந்த இவர் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 6 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவரது பெயரை அரசு பள்ளிக்கு சூட்ட வேண்டும் என மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் திருக்கனூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அவரது பெயரை சூட்ட அமைச்சர் நமச்சிவாயம் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்காக பள்ளி கல்வித்துறை சார்பாக அவரது பெயரை பரிந்துரை செய்து கோப்பு முதல்வர் ரங்கசாமிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை தீவிரமடைந்து வரும் நிலையில் புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்காவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனுடன் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த 32 வயதான ரேச்சல் அனி என்ற கண் மருத்துவர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள அரவிந்தர் கண் மருத்துவமனையின் மருத்துவர் வெங்கடேசனை சந்திக்க கடந்த 11ஆம் தேதி சென்னைக்கு விமானம் மூலம் வந்து பின்னர் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அரவிந்த் கண் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருந்த அவர் மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று மீண்டும் புதுச்சேரிக்கு திரும்பினார். வெள்ளிக்கிழமை அமெரிக்கா செல்வதற்காக நேற்று மதியம் 1:10 மணிக்கு ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ விமானத்தில் ஏற புதுச்சேரி விமான நிலையம் வந்தபோது வழக்கமான உடைமை சோதனையின் போது அவரது பையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் விரைந்து வந்து அந்த தொலைபேசியை பறிமுதல் செய்தனர். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்த சேட்டலைட் போன் பயன்பாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த தொலைபேசியை பயன்படுத்தியதற்காக டாக்டர் ரேச்சல் அனி மீது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.98 இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ஆன்லைனில் 73,800 ரூபாய்க்கு தனது தொழில் நிறுவன தேவைக்காக ரசாயன பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் பல நாட்கள் ஆகியும் ஆர்டர் செய்த பொருட்கள் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்தது தெரியவந்தது. தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபர் 36,000, கிருஷ்ணன் நகரை சேர்ந்தவர் 10,400, கோரிமேட்டை சேர்ந்தவர் 53,000, முத்துப்பிள்ளைப்பாளையத்தை சேர்ந்தவர் 25,000 ரூபாய் என 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,98,200 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி, வயது 22. இவர் புதுச்சேரி அருகே உள்ள கலித்தீர்த்தால்குப்பம் அருகே உள்ள மதுக்கடையில் கடந்த மார்ச் 31ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இதுகுறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் மூர்த்தி புகார் அளித்தார். இந்த நிலையில் நேற்று மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் திருபுவனை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பதிவெண் இல்லாத இருசக்கர வாகனங்களில் வந்த இருவரை தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் பாணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிட்டிபாபு, வயது 26, வில்லியனூர் மருதூர் பகுதியைச் சேர்ந்த வீரா, வயது 26 என்பது தெரியவந்தது. இருவரும் கலித்தீர்த்தால்குப்பம், ஆண்டியார்பாளையம் பகுதிகளில் 2 இருசக்கர வாகனங்களை திருடியது தெரியவந்தது. அதன்படி இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள், கைபேசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் நாளை சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அவசர கதியில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதை பணியின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில ஊழியர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பேரளம் இடையே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட ரயில் பாதை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரயில்வே பாதைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் உயர் மின்னழுத்த மின்பாதைக்கான பணிகள் இன்று அவசர கதியில் நடைபெற்று வருகிறது. திருநள்ளாறு ரயில்வே நிலையம் அருகே உயர் மின்னழுத்த மின்பாதையில் பணி செய்து கொண்டிருந்த போது வடமாநில தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அருகிலிருந்த தொழிலாளர்கள் அவரை மீட்டு அவசரமாக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அவர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஆலம் ஹக், வயது 21, ஆபத்தான நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல ரயில்வே பணியின் போது திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாளை சோதனை ஓட்டம் என்பதால் அவசர கதியில் பணிகளை செய்ததே இந்த விபத்திற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோங்கர் தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடந்த 2 நாட்களாக நடந்தது. இதில் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநிலத்துக்கான மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோங்கர், சுராஜ் ஹெக்டே, மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்த பெருமாள், வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் கலந்து கொண்டனர். பின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோங்கர் கூறியதாவது: புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். அரசின் அனைத்து துறையிலும் முறைகேடு நடந்துள்ளது. அரசு துறைகள் முறைகேடுகள் மீது நடவடிக்கை கோரி காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது. ஆனால் நடவடிக்கை இல்லை. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சந்தனக்கட்டை கடத்தல் மற்றும் போலி மது ஆலை செயல்பட்டது குறித்து தமிழக போலீசார் விசாரித்து வழக்கு பதிந்துள்ளனர். அமைச்சர் மீதான புகாருக்கு புதுச்சேரி அரசு மக்களிடம் உரிய பதிலை அளிக்க வேண்டும். அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி ஊழலில் ஈடுபட மாட்டோம், ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார். ஆனால் புதுச்சேரி அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கவர்னர் உள்ளிட்டோர் மௌனம் காப்பது சரியல்ல.
மக்கள் புதுச்சேரி அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர் என்பதை கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்ததன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் என்றார். அனைத்து உயர்கல்வியிலும் 8வது முதல் +2 வரை அரசு பள்ளியில் பயின்ற அனைவரும் 10% இடஒதுக்கீட்டில் பயன்பெற அரசாணை வெளியிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் மருத்துவம் சார்ந்த உயர்கல்வியில் அரசின் இடஒதுக்கீட்டில் 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் 1வது முதல் +2 வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும் இதில் பயன்பெற முடியும் என்ற நிபந்தனை விதித்ததால் பெரும்பான்மை அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறவில்லை. இதனால் கடந்த ஆண்டு அரசின் இடஒதுக்கீட்டில் 34 மாணவர்கள் கல்வி பயில வாய்ப்பு இருந்தும் 14 மாணவர்கள் மட்டும் சேர்க்கப்பட்டனர். தற்போது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அனைத்து படிப்பிலும் 10% இடஒதுக்கீடு என அறிவிக்கப்பட்டுள்ளதை அதிமுக வரவேற்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே உள்ள நிபந்தனையை தளர்த்தினால்தான் அறிவிப்பின் பயன் ஏழை மாணவர்களை சென்றடையும். புதுச்சேரியில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வியிலும் அரசு பள்ளியில் 8வது முதல் +2 வரை கல்வி பயின்ற அனைவரும் இடஒதுக்கீட்டில் பயன்பெறலாம் என புதிய அரசாணையை வெளியிட வேண்டும். எனவே முதல்வர், அமைச்சர் ஆகியோர் இதில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் கலந்தாய்வினை உடனே துவங்க வேண்டும் என மாணவர்கள் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் கவர்னருக்கு மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம் போன்ற பாடப்பிரிவிற்கு சென்டாக் மூலம் முழுமையான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மருத்துவ படிப்பிற்கு தனித்தனி அமைப்பின் மூலம் கலந்தாய்வும், பொறியியல் படிப்பிற்கு தனி கலந்தாய்வும், கலை அறிவியல் படிப்பிற்கு தனி கலந்தாய்வும், மற்ற பாடப்பிரிவுகளுக்கு தனித்தனி கலந்தாய்வு நடத்துகின்றன. ஆனால் புதுச்சேரி சென்டாக் அமைப்போ மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், கால்நடை மருத்துவம், கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவு, செவிலியர் படிப்பு போன்ற அனைத்தையும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் செயல்படுத்துவதால் பல்வேறு சிரமங்களுக்கு மாணவர்கள் உட்படுத்தப்படுகின்றனர். ஏற்கனவே உயர்கல்வி கட்டணக்குழு கடந்த 2024, 25, 2025, 26, 2026, 27 அனைத்து உயர்கல்வி படிப்பிற்கும் கட்டணங்களை நிர்ணயம் செய்துவிட்டது. ஆகையால் சென்டாக் கலந்தாய்வினை உடனடியாக தொடங்கிட சென்டாக் தலைவர், உறுப்பினர் ஆவணம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பிஜேபியினர் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ராஜா தியேட்டரிலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நேரு வீதி, காந்தி வீதி, அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். உழவர்கரை தொகுதி பாஜக சார்பில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியையொட்டி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம் நடந்தது. புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியையொட்டி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதி மூலகுளத்திலிருந்து துவங்கிய ஊர்வலத்தில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி MP, அமைச்சர் நமச்சிவாயம், மாநில செயலாளர் சரவணன் மற்றும் பாஜக MLAக்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திரா சதுக்கம் வழியாக பாஜக தலைமை அலுவலகம் வரையில் நடந்த தேசிய கொடி ஊர்வலத்தில் அனைவரும் தேசிய கொடியை ஏந்தியபடி ராணுவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் வாழ்த்தி கோஷமிட்டு சென்றனர்.
காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக பந்தக்கால் முகூர்த்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவிலின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மூலாஸ்தானத்திற்கு தெற்கு வாசல் திறக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று வாசக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி தொடங்கியது. பந்தக்காலுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களாலும் கலச தீர்த்தத்தினாலும் அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்து பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாக அதிகாரி காளிதாஸ், விழா கமிட்டி தலைவர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசுடு பத்துக்கண்ணு கிரீன் சிட்டி குடியிருப்போர் நல சங்கத்தின் கூட்டத்தில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு பகுதியில் அமைந்துள்ள கிரீன் சிட்டி குடியிருப்பில் வசிக்கும் குடியிருப்போர் சார்பில் நலசங்கத்தின் கூட்டமானது கிரீன் சிட்டி வளாகத்தில் அமைந்துள்ள ரோட்டரி கிளப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் புதுச்சேரி ஆதி திராவிடத்துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணன்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நலசங்கத்தின் தலைவர் புகழேந்தி வரவேற்புரையாற்றினார். மேலும் அப்பகுதியில் கூடுதலாக பொதுமக்களுக்கு தேவையான மின்விளக்கு, சாலை, குடிநீர் வசதிகளை கூடுதலாக செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் இரவு நேரங்களில் காவல்துறையின் ரோந்து பணியை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சரிடம் மனு அளித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நலசங்கத்தின் பொருளாளர் ஆதாம் நிதிநிலை அறிக்கை வாசித்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை தீவிரமடைந்து வரும் நிலையில் புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்காவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனுடன் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் நாளை சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அவசர கதியில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதையின் பணியின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில ஊழியர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.98 இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.